ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 2.5 kgs ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கேன், ப்ளஸ் சம் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியான கேக் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ப்ளம் கேக்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வெளியே. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியவே வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே ஊற வைக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு ரெசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸை சீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே டியூட்டி ஃப்ரூட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி தான். டியூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 4 அரேபியன் டேட்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிளாக் டேட்ஸு வேணும்னா போட்டுக்கலாம். இது அந்த இதோட ஜூஸ் ஸ்மெல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். எந்த ஆரஞ்ச் ஜூஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதுவுமே ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஜூஸ் தான், கார்ட்டூனில் விற்கிறது. ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடணும். இல்லை ஒரு 3 டேஸ்க்கு வச்சாலும் பரவாயில்ல தான், பட் 1 டே இருந்தாலே மோர் தென் இனஃப். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டே கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மெஷர்மெண்ட்டோடு பண்ணால் சூப்பராக வரும். சுகர் சேர்த்துட்டு ஒன்றுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா இது கரைஞ்சதும் ஒரு சைடு, அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த கலரில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் டார்க்கானாலும் பரவாயில்ல. அது கூட ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது கரைஞ்சி சூப்பராக கேரமல் சிரப் ரெடி ஆகிடும், சுகர் சிரப். இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஊறி இருக்குது பாருங்கள், பஞ்சாமிரதம் மாதிரி ஊறி இருக்குது. ஸோ இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம கேக்கோட வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 300 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். 400 கிராம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இந்த பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் கப்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியும் கூட. நல்லா ஓரங்கள்லாம் தள்ளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா எக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் 2.5 kg கேக்குக்கு 6 முட்டை சேர்த்துருக்கேன். 1 by 1 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரொம்ப ஓவராக பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றா சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக 6 எக்கு சேர்த்து தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா சோக்காயிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார், மைதா இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போய் அந்த கேக்குக்கு அடியில் மொத்தமாக போய் தங்காமல் இருக்கிறதுக்காக இது நம்ம பண்ணுறோம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்திங்கன்னா இது அப்படியே கட்டியாக போயிட்டு அந்த கேக் டின்னில் ஓரமாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நல்லா அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில்
அந்த எக்கு சுகர்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கலக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டு இது கூட தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இப்போ சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் கேரமலைஸ் பண்ணது, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது மைல்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்குது ஆல்ரெடி. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மைதா சேர்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். இது வந்து எப்போயுமே சளிச்சு சேர்த்துக்கோங்க. 500 கிராம் மைதா எடுத்துருக்க, 1/2 கிலோ. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா. சரி, இதெல்லாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் கரெக்டான குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா அந்த உப்பி வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது கேக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை சலித்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சலிச்சிட்டு இதுவுமே மாவு பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸு சீட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டானாலும் வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வரைக்கும் வச்சு கூட நம்ம ப்ளம் கேக் பண்ணலாம். நான் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் மட்டும் இது பண்ணி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு சீக்ரெட் மசாலா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் சின்ன மிக்ஸி ஜாரில் 2 லவங்கம், ஒரு 4 பட்டை, கொஞ்சம் லவங்கம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைஸ் வந்து இந்த கேக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மசாலா போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா சலித்து இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேனில், இது வந்து 2.5 kg வர பேனு, அதில் வந்து பட்டர் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இது கூட சேர்த்துக்கோங்க. பேனோட சைஸ் வந்து 9x9. ஸோ 2.5 kg நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை வந்து ஓகே. அப்புறம் ஓவனை வந்து ப்ரீஹீட் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி 160 டிகிரியில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த மெத்தட் எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக, ஈவன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேவை வந்து 2 தட்டு தட்டிட்டு ஓவனில் வைக்க வேண்டியதான். கடைசியாக வந்து கார்னிஷ்காக மீதி இருக்கிற கொஞ்சம் நட்ஸு, பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ப்ளஸ் டியூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். செரிஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை அது மேலே சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ளம் கேக் பிளாக்காக வரணும். ப்ரௌன் சுகர் போட்டிருந்தோம்னா பிளாக்காக வந்திருக்கும். ப்ரௌன் சுகர் இல்லாததால் நான் ஒயிட் சுகரில் தான் பண்ணேன். பட் ஆனால் கேரமலைஸ்ட் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்திருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது
ஓவனில் வைக்க போகிறோம். இது முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த கேக்கு வச்ச ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஓவனை ஓப்பனே பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஈவனாக பேக் ஆகாது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த ஆஃப் முந்திரி இந்த மாதிரி மேலே வச்சுட்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு கரெக்டாக நான் வந்து இதை 40 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணேன். இந்தளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஒரு டூத் பிக்கை வந்து அதில் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் 1 ஹவருக்கு மேலேயே வந்து வைக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு நான் எடுக்கும்போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா வெட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. ஓவனில் இருந்து நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆரஞ்சு ஜூஸ் கூட கொஞ்சம் போடலாம். நம்ம அவ்வளோதான் எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணணும். சூப்பராக வந்துருக்கு. இதை अभी धीरे चाकू कट கட் லைக் ஸ்ட்ரைட் பண்ணு. வேணாம் விட்டுரு